ஹலோ வணக்கம். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அதுக்கான அவுட்புட்ஸை தேவைப்படும் போது நம்ம தேவையான இன்புட்டை கொடுத்து பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். C++, ஜாவா, இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்லாம் முன்னாடியே வந்திருக்கு. இந்த பைத்தான் லாங்குவேஜில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ப்ரோக்ராமிங் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்கணும், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் சிங்கிள் லைனாக ஒவ்வொரு லைனாக டைப் பண்ணி தனித்தனியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கலாம். இன்டர்ப்ரிட்டேஷன் அப்படின்பாங்க. ஸோ கம்பைலேஷன் அண்ட் இன்டர்ப்ரிட்டேஷன் ரெண்டுமே நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டில் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான ஸ்க்ரீன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் இருக்குது. இந்த ப்ராம்ப்ட்டில் நம்ம இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், x = 10 அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த x = 10 அப்படிங்கிறத நம்ம வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறத எக்ஸில் வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஜென்ரலாக ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இங்கே பைத்தானில் பிரிண்ட்டுங்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது, இப்போ அது ஃபங்க்ஷனாக மாறி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட்னு கொடுக்குறோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அர்த்தம். இப்போ நம்ம பிரிண்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், அவுட்புட் 10 வந்துடுது. ஸோ 10ங்கிற வேல்யூ வேரியபிளான எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ 10 இஸ் ஏ கான்ஸ்டன்ட், எக்ஸ் இஸ் ஏ வேரியபிள். இப்போ நம்ம அதை ஒரு மெசேஜோடு பிரிண்ட் பண்ணால் அப்படி இருக்கும். வேரியபிளில் இருக்கிற வேல்யூவும் வரணும், அதே சமயத்தில் அந்த வேல்யூக்கு முன்னால் ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்க்குறோம். இப்போ பார்க்கும்போது அந்த வேரியபிளை நம்ம கோட்ஸ்குள்ளே கொடுத்துருவோம். x = அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துட்டு எக்ஸுன்னு கொடுத்தோம்னா அது எக்ஸுங்கிறது வேரியபிள், x = மெசேஜ். இப்போ மெசேஜை கோட்ஸ்குள்ளே கொடுப்போம், சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா x = 10 அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைனாக நம்மளால் ஒவ்வொரு லைனாக கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பைத்தானில் இது ஒரு மெரிட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் x = கொடுக்காம வேல்யூ ஆஃப் x = அப்படின்னு ஒரு மெசேஜாக கொடுக்குறேன். அதையும் நம்ம சிங்கிள் கோட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு எக்ஸுங்கிற வேரியபிளை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் x is 10 வரும். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியாக நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணி ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம்ங்கிற லெவலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு லைனாக கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் வைக்கிறோம், அதில் 45ன்னு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் அந்த கால்குலேஷன் ஒன்று பண்ணுறோம். z = x + y அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம். அப்போ இந்த கால்குலேஷன் பண்ணும்போது இசட்டுங்கிறது நம்மளுக்கு அவுட்புட் வேரியபிள் ஆகிடுது, எக்ஸும் ஒய் இன்புட் வேரியபிள் ஆகிடுது. XY ஆட் பண்ணி இசட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இசட்டில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டு 55 அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியான கால்குலேஷன்ஸ்லாம் சிம்பிளாக பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பைத்தானில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேல்யூ இன் இசட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்து இசட்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மெசேஜோடு சேர்த்து வேரியபிள் இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே பண்ண நினச்சா வேல்யூ இன் இசட் இஸ் 55. இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது, அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவை எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவுட்புட் தேவைப்படுது. அதாவது எப்படின்னா x + y = z இந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அவுட்புட் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸு கமா ப்ளஸ்ஸுங்கிறத சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு கமா ஒரு ஒய் கமா ஈக்குவல்ஸோ திரும்ப ஒரு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இசட்னு கொடுக்குறோம். இந்த ஃபார்மேட்டை கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட்டு 10 + 45 = 55 இந்த மாதிரி கிடைக்குது. சரி, நம்மளுக்கு சிம்பிள் கால்குலேஷன்ஸை சிம்பிளான மெத்தடில் நம்மளால் இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை பார்த்துக்கலாம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மெயினாக எதை கவர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பு.
இன்புட்டு, ப்ராசஸ்ஸு, அவுட்புட்டு. இந்த இன்புட்டு அவுட்புட்டும் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் அதுக்கு தகுந்தாப்பில் வேலை செஞ்சு நமக்கான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுது. நம்ம இன்புட்டை வேரி பண்ண ப்ராசஸ் அதுக்கு தகுந்தாப்பில் வேலை செஞ்சு நமக்கு தேவையான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி அவுட்புட்டை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வரக்கூடிய செஷன்ஸில் பேசுவோம். இந்த ஈஸியான மெத்தடில் இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணும்போது நமக்கு புரிஞ்ச தமிழ் மொழியிலே கற்றுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ப்ரோக்ராம்ஸை சிம்பிளாக எப்படி எழுதலாங்கிறத கற்றுக்கலாம். தேங்க்யூ.